குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா காரியம் துவங்கும் போது நல்லா குளிச்சு சுத்தமா போகணும். சாமி நீங்க வயசானவங்க, திருப்பி திருப்பி வயசானவன் முடிதான் அழைச்சிருக்கு, அது நினைக்கல, எல்லாம் அழைச்சிருக்கு. ஆடி அழைச்சாலும் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து மறுபடியும் உயிர் பெற்று எங்கிறாவது பக்கம் வாழலாட்டு போற உங்க வாயார ஏண்டா நீ நடுவுல வந்ததே தப்புன்றேன், நீ நல்ல வாக்குச்சு வேற சொல்லு. சரி, எனக்கு சொல்ல வேண்டாம், என் மனைவிக்காச்சும் கொண்டாடிக்க ஆகமா உண்டியாவல்ல நம்ம சம்சாரமா இது மட்டும் ஊன் கொண்டாடுறீங்க. நான் என்ன தப்பு நம்ம சம்சாரமான நம்ம வீடு, நம்ம தோட்டம், நம்ம காடுகரை சொல்றது இல்லையா? ஏன் ஓ சம்சாரம் சொன்னா கொஞ்சம் போயிருமா? என் சம்சாரம் தான் சொல்றதுக்கு இல்லையே. பிரச்சனையே அதானே. பரவாயில்ல பேசுறேன் சொல்லு. அப்படி உட்கார் பார்த்தா அந்த மரத்துக்கடி நல்லா ஏத்த நிழல். ஆமைங்க கூடவே ஒண்ணு போறது செங்கல் பக்கத்துல போய் ஒண்ணு கிடைக்கல. என்ன பெரிய பெரியவரே மரியாதையா கூப்பிட்டேன். பெரியவரே ஒரு அந்தஸ்தா, பெரியவரே அப்படின்னு ஒரு மரியாதையா கூப்பிட்டேன். புரிச்சனா? ஆமா. எத்தனை வருஷமா? 7 வருஷமா. 7 வருஷமா ஒரே புருஷனையா வச்சிருக்க? 7 வருஷமா ஒரே புருஷனா? இன்னும் கூட 6 மாசம் போற. ஏமா வீட்டுக்கு வரியா? எதுக்கு? பாவம் சோத்துக்குள்ள சாத்துக்குள்ள பச்சை படுக்கலான்னு போறேன்னு புரிஞ்சுன்னு சொன்னா, என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் உட்கார வச்சு சோறு தின்னு 2-3 நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சோம்பதான் தெரியுது. சரி வந்தீங்கன்னா அப்படியே சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்புறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என் வீட்டுக்காரர் பாத்துக்குவார். இல்லம்மா, என் ஜாதகத்திலேயே 2வது சம்சாரம் என் பொண்டாடி செத்து 13 வருஷம் ஆச்சுமா. சரி, அதுக்கு முன்ன வேற கதை. சின்ன வயசுல நான் பண்ணா தலை இல்ல, ஐயனா பிறந்து நான் பண்ணா அக்கிரமம் இருக்கு. நானே நினைச்சு பார்த்தா சங்கடமா இருக்குமா. அப்படியா? ஆமா. அப்படி என்ன செஞ்சீங்க? அப்படி என்னமா அப்படி சொல்லிடாத. இந்த மாதிரி நம்ம ஊர் திருவிழாவில் ஒரு நாடகம் போட்டப்படாது. நான் தான் நம்ம செட்டோட முன்னால உட்காந்துருக்கேன். ஆமா. எதுக்கு? இங்க அப்பெல்லாம் இந்த மாதிரி நாடகம் எல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் டான்ஸ், அதுவும் கிளப் டான்ஸ் வர்ற பொம்பளை இது வரைக்கும் தான் போடுவான். ஓஹோ. அச்சா, நான் எது கீழே உட்கார்றேன், ரொம்ப உயரம். எப்படி இருக்கும் மேல? இது அது கீழே நல்லா தெரியும். அப்படிதான்மா. ஒரு வருஷம் பாரு, எனக்கு ஒரு 20 வயசு கிட்ட இருக்கும். அந்த வருஷம் பார்த்து வெள்ளக்கோயில் சரோஜா எல்லாம் அப்படியே செக்க ஆட்டா இருப்பான். நல்ல ஆளு, நல்ல வாட்டு சாட்டுறாங்க. நான் அங்க உட்கார்ந்தவன் நெருங்கி இங்க அடியில வந்து உட்காந்து போனேன். எனக்கு ஏகப்பட்ட சொத்துன்னு முன்னியே சொன்னேன். பின்னால போய் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? எண்ணத்திலே இடி வீழ்ந்தது, இதயத்திலே இருள் சூழ்ந்தது, மின்னுவதெல்லாம் பொன்னென்று எண்ணி
பட்டம் கட்டி விட்டான். ஐயோ ஏன் ஏன்னா ஆ, நான் வேற எதுக்குள்ள அடி போட்டேன், ஆஹா. ஒத்துக்கல. என்ன எதுக்கா நீ கேட்காம விட மாட்டிய, நீ தான் அஸ்திவாரத்தோட கேட்ப. அதாம்மா சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஓஹோ அவங்க ஆ. நான் கொண்டு வந்து சொத்தை எல்லாம் நான் கொண்டு வந்து கொடுத்த நகை எல்லாம் ஆ. நானே அவகிட்ட இருந்து திருந்த மாதிரி ஊரை கூட்டி விட்டான். போச்சா அடி விடுவாத குறை அப்ப தப்பிச்சேன். ஆ. அதுக்கு முன்னால ஊடாங்கன்னு பார்த்து ஆ. எங்க வீட்டுல கட்டி வச்ச பொண்டாட்டி விட நல்லாதான் பொழைச்சேன். அவன் 13 வருஷம் ஆச்சு செத்து. அச்சச்சோ. ஆச்சா. ஆ. இப்போ ஆ. ஒரு சின்ன பேச்சுமா, என்ன நீ இப்ப என் பொண்டாட்டி. பேச்சுக்கு. இவங்க விட மாட்டாங்க போல இருக்கு. தானே அம்மா, ஒரு பேச்சுக்கு சரி நீ என் பொண்டாட்டி, ஆ, நீ இப்ப என் கூட வர்ற சரி எங்க வர்றது என் வீட்டுக்கு. வந்து ஆச்சா, நான் உன் புருஷன். ஆ, ஒரு புருஷனாக இருந்து ஆ. நான் ஒரு பொண்டாட்டிய ஆ. எப்படி எல்லாம் வச்சிருக்கேன் ஆ. அப்படின்னு நீயே தெரிஞ்சுக்க. அப்படியா ஆமா. எப்படி இப்போ நான் சொல்றேன். ஆ. இப்ப எனக்கு வீடு வீடு இப்ப நீ வந்திருக்க, வந்திருக்கேன் நான் இங்க இருக்கேன். இருக்கேன் நான் ஐயன் தான். ஆனா நீ என்னென்ன திங்கிறியோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். ஆ. காடை வேணுமா, கவுதாரி வேணுமா, மீன் வேணுமா, கொக்கு வேணுமா, நரி வேணுமா, ஆ. எதா இருந்தாலும் ஓஹோ. வாங்கிட்டு வந்து ஓ. நானே செஞ்சு ஆ. உனக்கு அப்படியே போடுவேன். எனக்கு கிட்ட உட்காந்து சரி. தின்னுக்கண்ணா, ஆ. இது தின்னுக்கண்ணா. ஆ. என்ன? உண்டாடி தானே ஆ, ஓ. அதனால அன்பா அன்பா ஆ. அப்படியே ஊட்டி ஊட்டி விடுவேன். அடடடடட. நீ நல்லா வயிறு முட்டை திம்பியா, ஆ. தின்னு முடிச்ச உடனே ஆ. அப்படியே ஒரு பாய். அப்பவே வா எதுக்கு? எதுக்கு பாயி ஆனா உண்ட கலப்பு தொண்டனுக்கு உண்டுல, ஆமா. அப்படியே உன்னை அப்படியே ரெஸ்ட் எடுக்க விட்டுருவேன். ஆ. வாயில படுத்து போச்சு. தூங்கறதுக்கு அப்படியே நீ நல்லா தூங்கிட்டு ஆ. ஒரு 4:30-5 மணி சும்மா இருக்கு, ஆ. அப்படியே நான் கிட்ட வந்து வந்து உன்னை எழுப்புவேன். என்ன எழுப்பிவியா ஆ. எழுப்பி எழுப்பி ஆ. என் தென்னந்தோப்பை கூட்டி போவேன். ஓ தென்னந்தோப்பெல்லாம் இருக்கா அரைப்பட சொத்து இருக்குமா? ஓஹோ ஆ. அங்க போய் ஆமா அம்மா அந்தாலும் ஒத்த பாப்பா அந்த ஆமா. ஆ. நீ தென்னை பார்த்திருக்கியா? ஓ பார்த்தேன் எப்படி இருக்கும் தென்னை மரம்? எல்லாம் நீட்டு நீட்டமா அப்படியே வளர்ந்துருக்கும் நீட்டு நீட்டம். ஆமா. தப்பு. ஏன் பாக்கு மரம் தான் நீட்டு நீட்டமா வளரும். ஆ. தென்னை மரம் இப்படி ஒண்ணு இருக்கும், ஆ. இப்படி ஒண்ணு இருக்கும், ஆமா. இப்படி ஒண்ணு இருக்கும். ஆ. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன் இப்படி நிக்கிற மரத்துல உன்னை அப்படியே சாச்சி நிக்க வச்சிருவேன். ஐயா அதே இப்படி வளைஞ்சு நிக்கிற மரம் அதுல கொண்டு போய் என்ன சாட்சி வச்சா நான் இப்படி வளைஞ்சால நிக்கணும் பொய்யாரம்மா, 5 மணிக்கு தென்னந்தோப்புல எப்படி காத்து வீசும், அப்ப நீ அப்படியே சாஞ்சி நின்னா அப்படியே ஒய்யாரமா அப்படியே நான் பக்கத்து மரத்துல அப்படியே ஒரு கையை வச்சுக்கிட்டு அப்படி எடுத்து விடுவேன் பாரு. என்னப்பா? ஏய். அவ்வளவு நீளமா கையை வச்சு இந்த பனைமரத்துல நிப்பேன். அவன் அந்த பனைமரத்துல சாஞ்சிக்கிட்டு இருக்கான். எதை எடுத்து விடுவேன்? எதை எடுத்துங்க? வயறுகளை வரைக்கும் வேலை இருக்குது உன்னை பார்த்து அந்த காத்துல மஞ்சள் வெயில் மாலையிலே வண்ண பூங்காவிலே மஞ்சள் வெயில் மாலையிலே